வணக்கம். குதிரை இத்தனாலுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 21:31 அப்படி சொல்கிறது. ஒரு முறை குதிரை பந்தயம் நடைபெறுகின்ற இடத்திற்கு நான் போனேன். அவ்விடத்தில் குதிரைகள் எல்லாம் காலை உதைத்து கொண்டு ஆயத்தமான நிலையில் இருக்கும் பொழுது அதன் மேல் ஜாக்கி உட்கார்ந்து கொண்டிருந்தார். ஒரு குறிப்பிட்ட குதிரை, ஒரு பெரிய செல்வந்தனுடைய குதிரை, அதுதான் வரப்போகிறது என்று எல்லாரும் சொல்லி அது ஓட ஆரம்பித்த உடனே கமான் கமான் என்று சொல்லி அந்த குதிரையை ஓட்டுகிற ஜாக்கியின் பெயரை சொல்லி அழைத்தார்கள். அந்த வெற்றி பெறும் என்று அதற்கு மேல் பணத்தை கட்டினவர்கள் எல்லாரும் ஏமாந்து போனார்கள். காரணம், அந்த குதிரை பின்தங்கி விட்டது. அதுதான் வேதம் சொல்கிறது, யுத்த நாளுக்கு ஆயத்தமானாலும் ஜெயத்தை கொடுக்கிறவர் ஆண்டவர் தான். நீங்கள் கூட என்ன ஆயத்தமாக இருந்தாலும், ஆண்டவரே உம்மால் தான் எனக்கு ஜெயம் வருகிறது, நீர்தான் எனக்கும் என் குடும்பத்திற்கும் ஜெயம் கொடுக்கிற ஜெய கர்த்தர் என்று சொல்லி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்றும் என்றும் ஜெயமாய் மாறும். உங்கள் ஆரம்பம் வெற்றியாய் முடியும். இந்த நாள் இனிதாகட்டும். God bless you.